உணவில் சமரசம் இல்லை. ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் SVS வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. கருத்துரை பகுதி கண்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நிறைய கேள்வி வந்திருக்கு. அது ஹைலைட்டா என்னன்னா, போன வாரம் 2 சம்பவம் பண்ணாங்க பாஜகக்காரங்க. ஒன்று வந்து அனுமன்ஜி தான் ஃபர்ஸ்ட் விண்வெளிக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுராக் தாக்கூர் ஒரு ஸ்கூல்ல போய் பேசினாரு. அதே மாதிரி கல்வி அறிவியல் ஆராய்ச்சி கழகத்துக்கு போன மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் இந்த விமானம்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம தேவர்கள்லாம் அந்த புஷ்பக விமானம் அதுலலாம் போயிருக்கிறாங்க அப்படின்லாம் வந்து பேசினாரு. ஸோ இது வந்து பயங்கர விமர்சனத்துக்குள்ளானதா மாறிச்சு. நம்ம நேயர்களே கமெண்ட்ல வந்து அதை விமர்சிச்சிருந்தாங்க. அதை ஒட்டி நம்ம சில விஷயங்களை சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் விண்வெளிக்கு போனது நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவுக்கு போனதுக்கு முன்னாடியே சோவியத் யூனியன்ல 1961 யூரி ககாரியங்கிறவர் வந்து போயிருந்தாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தோம்ல. அதை வச்சு அந்த ஒரு சர்ச்சை இருக்குல்ல, ஆம்ஸ்ட்ராங் வந்து நிலவுக்கு போனாரா இல்லை ஒரு செட்டப் பண்ணி அதை போட்டோவா எடுத்தாங்களா அப்படிங்கிறத பத்தி ஒரு கேள்வி வந்திருக்கு. ராஜ் 1728 அப்படிங்கிற யூடியூப் அக்கௌண்ட்ல இருந்து அமெரிக்கா நிலவுக்கு உண்மையிலேயே சென்றார்களா, நீல் ஆம்ஸ்ட்ராங் உண்மையிலேயே இறங்கினாரா நிலவுல, இதெல்லாம் வந்து பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் மற்ற நாடுகளும் அந்த சமயத்துல முயலல, இதை பத்தி ஒரு வீடியோ போடவும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கமெண்ட் சொல்லி கீழே டிஸ்கஸ் பண்ணிடலாம் நம்ம. ஏன்னா 1950க்கு பிறகு அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் ஒரு பெரிய போட்டி வந்தது. விண்வெளிக்கு யார் முதல்ல போறது, நிலவுக்கு யார் முதல்ல போறது அப்படின்னு. அப்படிதான் 1957 ஸ்புட்னிக் அந்த விண்கலம் மூலமாக முதல்ல போனது யாரு தெரியுமா? ஒரு நாய் தான். அந்த நாயுடைய பேரு லைக்கா. அது ஒரு பெண் நாய். அதுதான் முதல்ல விண்வெளிக்கு போச்சு. அதற்கு பிறகு ஒரு 4 வருஷம் கழிச்சுதான் 1961 யூரி ககாரின் அவர் வந்து போனாரு. சுமார் ஒரு 108 நிமிஷம் விண்வெளியில வந்து பறந்துட்டு பத்திரமா வந்து லேண்ட் ஆனாரு. அமெரிக்கா வந்து சும்மா இல்லை, ஷெப்பார்டுங்கிற ஒரு விண்வெளி வீரர் அவங்களும் வந்து விண்வெளிக்கு அனுப்பிவிட்டாங்க. அப்புறம் சோவியத் யூனியன் சும்மா இல்லை, 2 வருஷம் கழிச்சு 1963 ஒரு யங் லேடி வந்து அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. அவங்க பேர் வந்து வாலண்டினா தெரஸ்கோவா. அவங்களும் விண்வெளிக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. அதற்கு இதோட ஒரு பெரிய லான்ச்சா ஒன்று பண்ணணும்னு தான் அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா, நம்ம நிலவுலேயே வந்து இறங்கணும், மனிதன் இறக்கணுங்கிற ஒரு முயற்சியில ஒரு 6 ஆண்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்துட்டாங்க. அதோடைய செலவு மட்டும் எவ்வளோனா, இப்போ காலகட்டத்திலேயே அது சுமார் 1,75,000 கோடி. கோடியா? என்ன 1 லட்சம் ரூபா தானு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். 1,75,000 கோடி. அப்ப அந்த காலகட்டத்துல அந்த அமௌண்ட் எப்படி இருக்குன்னு நீ வந்து பாத்துக்கோ. ஆமா 1969 ஜூலை 15 இந்த புளோரிடா மாகாணத்துல இருந்து கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து அப்போலோ 11 வந்து கிளம்புது. இதுல 3 பேர் வந்து போறாங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங், ஆல்ட்ரின் காலின்ஸ். இவங்க வந்து ஒரு 3 நாள் பயணத்துல அந்த சந்திரனுடைய சுற்றுவட்ட பாதையில போய் வந்து நிப்பாட்டுறாங்க. அங்க இருந்து ஒரு ஈகிள் மாதிரி ஒரு இது மட்டும் கலண்டு ஒரு 12 மணி நேரம் டிராவல்ல நிலவுல போய் இறங்குது. அப்பதான் நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து இறங்குறாரு. என்னைக்கு இறங்குறாரு அப்படின்னா 1969 ஜூலை 21 கிட்டத்தட்ட கிளம்பி ஒரு 4-5 நாள் ஆயிடுது. காலையில ஒரு 8:26 மணிக்கு அமெரிக்க நேரப்படி அங்க வந்து கால் பதிக்கிறாரு. அதற்கு பிறகு 24 இரவு வந்து ஒரு 10-19 வந்து இங்க லேண்ட் ஆயிடுறாங்க. பூமிக்கு வந்து திரும்பிடுறாங்க. திரும்ப வரும்போது கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டாங்க. எப்பயுமே பயணத்துல போறப்பதான் கொஞ்சம் லேட்டா போற மாதிரி இருக்கும், வரப்ப சீக்கிரம் வர மாதிரி இருக்கும். எல்லா பயணமே அப்படிதான் அது. சரி, ஓகே. இப்ப அந்த கேள்விக்கு வருவோம். எல்லாரும் கேக்குறாங்கல்ல, செட்டப் பண்ணி எடுக்கப்பட்டதா அப்படின்னு. அதுக்கு ஆனந்த விகடன்ல இந்தியா சார்பாக முதல்ல போனவர் யாரு விண்வெளிக்கு? ராகேஷ் சர்மா. அவரே ஆனந்த விகடனுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கப்பட்டிருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல அப்ப இருந்த அமெரிக்க ஊடகங்களுக்கு டிஆர்பி தேவைப்பட்டுச்சு. ரேடியோவா இருக்கட்டும், நியூஸ் பேப்பரா இருக்கட்டும், இல்ல அப்ப இருந்த டெலிவிஷனா இருக்கட்டும், விவாதம் நடத்துறதுக்கு அப்படி கிளப்பி விட்டுட்டாங்க. ஆனா உண்மைதான் அப்படின்னு வந்து அவரே சொல்லியிருக்காரு. இது வந்து சோவியத் யூனியன் ஒத்துக்கிட்டாங்க. எதிராக இருந்தா கூட அவங்க கூட ஆமா அமெரிக்கா வந்து நிலவுக்கு போனது உண்மைதாங்கிறத அவங்க வந்து ஏத்துக்கிட்டாங்க. அப்ப கிளப்பி விட்டது ரஷ்யா கிடையாது, சோவியத் ரஷ்யா கிடையாது. இவங்களே உள்நாட்டுக்குள்ளே கிளப்பி விட்டு போகல, செட்டப் பண்ணி எடுத்துட்டாங்கிற மாதிரி. எப்பயுமே எதிராளி இருக்கதானே செய்வாங்க. அது வந்து கிளப்பி விட்டது இருக்கும். எனக்கு கூட நல்லா ஞாபகம் இருக்கு. நான் வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப நெல்லை சுமுத்து மறைஞ்சார்ல, இஸ்ரோ தலைவர், இஸ்ரோல பணியாற்றிய ஒரு முக்கியமான விஞ்ஞானி. அவர்கிட்ட ஒரு பையன் கேள்வி கேட்டான், அது எப்படி நிலவுலதான் காத்து இல்லையே ஆனா அமெரிக்க கொடி ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னு ஒரு கேள்வி. ரொம்ப லாஜிக்கான கேள்வி. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நிலவுல காத்து இல்லைன்னு அது விஞ்ஞானிகளுக்கு முன்னாடியே தெரியாதா? எப்பயுமே ஒரு கொடி வந்து அசைஞ்சா தானே அது பாக்குறதுக்கு ஈர்ப்பா இருக்கும். அதனால பறக்கிற மாதிரி ஒரு கொடியா தயார் பண்ணி தான் எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ரொம்ப லாஜிக்காவும் இருந்துச்சு. ஏன்னா நிலவுல பொறுத்த வரைக்கும் அங்க வந்து உயிரினங்கள் கிடையாது, ஆக்சிஜன் கிடையாது, தண்ணீர் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் ஏன் போலன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா போய் கிட்டத்தட்ட 57 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு யாருமே நிலவுல போய் மனுஷனை காலடி வைக்கல. என்ன அப்படின்னா அதுக்கான
பொருளாதாரம் இருக்குல்ல, மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் வந்து தேவைப்படுது. ஓகே. அதெல்லாம் தாண்டி அங்கதான் வந்து மனிதன் வாழ முடியாத சூழல் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இப்ப திருப்பி மனிதன் அனுப்பி என்ன பிரயோஜனங்கிறதுனால அமெரிக்காவா இருக்கட்டும், இந்த சோவியத் யூனியனா இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், எல்லாரும் வந்து கைவிட்டுட்டாங்க. அதோடய அவங்க போய் ரோபோ இறக்குறதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம கூட போய் வந்து இறக்கணும். சமீபத்துல தென் துருவத்துல வந்து இறக்கணும் நம்ம கூட. ஆமா. அதனால வந்து அங்க எந்த தேவையும் இல்லைங்கிறதுனால யாரும் போறது இல்ல. மற்ற கிரகங்களுக்கு போய் அங்க ஏதாவது வாழ நமக்கு மனிதர்களுக்கு தகுதியான இடமா இருக்காங்கிற ஆராய்ச்சிகள் தான் நடந்துகிட்டு இருக்குது. இல்ல நிச்சயம் வந்து மனிதன் போவானா இல்லையோ, இவரை தான் சொல்றாரு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ். எப்படி ஒரு செல் உயிரினத்திலிருந்து இப்படி வந்து நம்ம 6 அறிவு பெற்ற மனிதனா மாறி இருக்கிறதுக்கான கால அளவு பத்தி எவ்வளவு இருக்கு. அடுத்த மனிதனோட பரிணாம வளர்ச்சிங்கிறது ரோபோ தான். அது நீங்க ஏத்துக்காட்டி ஏத்துக்கலைனாலும் அதுதான் நடக்க போகுது. இப்ப நம்மளுடைய வாழ்ற காலகட்டங்கிறது ஒரு 100 வருஷம் இருக்கு அப்படின்னா, அந்த ரோபோவோட காலகட்டங்கிறது ஒரு 5000 ஆண்டுகள் கூட இருக்கலாம். அது வேற்று கிரகத்துல போய் வசிக்கலாம், மனிதன் அதோடைய ரூபத்தில் வசிக்கலாங்கிறதா அவருடைய கோட்பாடாவே வந்து இருக்கு. அதை ஏத்துக்கிற முறை எனக்கு இருக்கு பர்சனலா. ஆமா, நிலவு எப்பயுமே எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் தான். இரவுக்கு எப்படி நிலவு தேவையோ எனக்கு நீ தேவைங்கிற மாதிரி பல கவிஞர்கள் கூட, நிலவு பத்தியில கவிஞர்களே கூட கிடையாது. நம்ம ஆயாவாடா சொல்றாங்கன்னு கூட கதைகள்லாம் கூட இருக்கு. ஆமா, கதைன்னு சொல்றப்ப சுஜாதா எழுதுன மீண்டும் ஜீவன் ஒரு புத்தகம். இப்ப ஏஐ பத்தி சொன்னதுனால அந்த அந்த நாவல்ல நிலாங்கிறதான் அரசி. அதுல ஹீரோ யார் தெரியுமா? சிபிங்கிற ஒரு கேரக்டர். இப்ப நம்ம பாக்குற ரோபோ நாயெல்லாம் பாக்குறோம்ல, இப்ப இந்த காலகட்டத்துக்கு அந்த மீண்டும் ஜீனோ நாவல் கச்சிதமா வந்து பொருந்தும். அது ஆமா, அப்பவே வந்து அவரு எப்படி விஞ்ஞான வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கறத கணிச்சு முன்கூட்டியே எழுதி இருக்கிறாரு. ஆமா, நிலா, மீண்டும் ஜீனோ, ஏஐ எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகுதுல, நல்லா இருக்கு. சிபி எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கு அந்த கதையில. அடுத்து ஒரு கமெண்ட் வந்து நம்ம ஷோல வந்திருந்தது. தம்பிதுரை கணபதி ராமன் அப்படிங்கிறவர் வந்து என்ன போட்டிருக்காருன்னா, விண்வெளிக்கு முதலில் சென்றது சாவர்கர் வந்து புல்புல் பறவையில தான் சென்றாரு. அவர் தான் முதல்ல சென்றாரு. அனுமான் என்று தவறாக சொன்ன அணுவுக்கு கண்டனம் அப்படின்னு அனுராக் தாக்கூர் அணுன்னு செல்லமா வந்து போட்டு கண்டனம் வேற தெரிவிச்சிருக்கிறாரு. அதுக்கு 43 பேர் லைக்கும் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா பிஜேபி தான் சொன்னாங்க, பாடப்புத்தகத்தோட இருந்ததுன்னு நினைக்கிறேன், புல்புல் பறவையில பறந்து வந்தாருன்னு சொல்லிட்டு. அந்தமான் நிக்கோபார் சாவர்கர் ஆமா புல்புல் பறவையில பறந்து வந்தாருன்னு அவங்க தான் சொன்னாங்க. பறவையில வரணும்னா பறவை வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேல தாண்ட முடியாது, அட்மாஸ்பியரை தாண்டி. விண்வெளிக்கு போன நபர் அனுமன்ஜியா தானே இருக்க முடியும். ஆமா, அதுவும் இந்த வெயிட்டை முதல்ல பறவை தாங்குமா, இதுல நிறைய ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே. வழக்கறிஞர் ரா சிற்றரசன் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஹைட்ரோ கார்பன் அப்படின்னா என்ன, அது வந்து இப்போ சமீபத்தில் ராமநாதபுரத்தில் எடுக்கிறதெல்லாம் செய்தி வருது, அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிறது ஹைட்ரஜன் கார்பன் இந்த 2 பொருளை மட்டும் உள்ளடக்கிய ஒரு வேதியியல் சேர்மம் தான், ஆர்கானிக் காம்பவுண்ட் தான் வந்து இந்த ஹைட்ரோ கார்பன். இது வந்து நம்ம தினசரி பயன்படுத்துகிற பெட்ரோல், டீசல், இயற்கை எரிவாயு, இப்படி எல்லா எரிவாயுக்கும் ஒரு மூலக்கூறாக இருக்கிறது இந்த ஹைட்ரோ கார்பன் தான். அதுலேருந்து தான் நமக்கு இதெல்லாம் கிடைக்குது. இதை எடுக்கிறதுக்கு ஓஎன்ஜிசி மத்திய அரசோட அந்த ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் வந்து பல இடங்களில் ஆய்வு செஞ்சு இந்த இடத்துலலாம் நாங்கள் எடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு மாநில அரசுக்கிட்டையும் அனுமதி கேட்பாங்க. அதுக்கப்புறம் கிணறு தோண்டி அதுலேருந்து ஒரு சில செயல்முறைகளை பயன்படுத்தி அங்கேருந்து வந்து ஹைட்ரோ கார்பனை எடுக்கிறது தான் இந்த திட்டம். இந்த திட்டம் வந்து நம்ம நெடுவாசல் போராட்டம் பார்த்தோம். டெல்டாவில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தின அந்த போராட்டம் 2006 அதுக்கான வேலைகளும் அங்கே மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் சார்பில் அங்கே நடந்துக்கிட்டே தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பெரிய போராட்டமாக 2017 வெடிச்சுது. அப்போ தான் வந்து அப்போ எதிர்கட்சி தலைவராகவும் இப்போ முதலமைச்சராகவும் இருக்கிற மு.க. ஸ்டாலின் இந்த போராட்டத்திலலாம் நேரடியாக போய் ஆதரவுலாம் கொடுத்து ஹைட்ரோ கார்பன் திட்டம் வரவே கூடாது, தமிழ்நாட்டில் விவசாயிகளை வந்து இமை போல காக்கணும், இதுக்கு வந்து மத்திய அரசு இதை வந்து பின்வாங்கணும் அப்படின்லாம் சொல்லி பேசியிருந்தாரு. மாநில அரசும் அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்லாம் பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் மக்கள் போராட்டத்துக்கு ஒரு வெற்றி கிடைச்ச மாதிரி நாங்கள் வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர் உள்ளிட்ட அந்த டெல்டா பகுதிகளில் குறிப்பிட்ட இடங்களை மட்டும்தான் அறிவிச்சிருந்தாங்க அப்போதைய அதிமுக அரசு. இது வந்து 2021 தேர்தலுக்கு கொஞ்சம் காலம் முன்னாடி தான் இதை வந்து சட்டமாக கொண்டு வந்து அதை நிறைவேற்றினாங்க. அப்பயுமே ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. ஏன்னா வந்து புதுசாக எந்த திட்டமும் நீங்கள் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது தான் அந்த சட்டத்தில் இருந்தது. ஏற்கனவே எடுத்துக்கிட்டு இருக்கிற கிணறுகள்லேருந்து நீங்கள் ஹைட்ரோ கார்பன் எடுத்துக்கலாங்கிற அனுமதியுமே அந்த சட்டம் வந்து மறைமுகமாக கொடுத்துச்சு. அதுலேயுமே குறிப்பிட்ட ஏரியாஸை மட்டும் நீங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சிருக்கிறீங்க, ஒட்டுமொத்த டெல்டாவையுமே அறிவிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகளும் இருந்தது. அதுக்கப்புறம் தான் திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்தோடனே ஒரு குழு அமைச்சாங்க. இந்த குழு வந்து ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள், இந்த மீத்தேன் எடுக்கிறது, இது எல்லாத்துக்கும் எதிராக என்ன
நடக்குது, இதுல வந்து எந்த அளவுக்கு நம்ம முன்னெடுப்புகளை எடுக்கலாம் அப்படின்லாம் ஒரு ஆய்வு செய்வீங்கன்னு ஒரு குழு ஏற்கனவே பல விஷயங்களுக்கும் அவங்க குழு அமைச்சாங்க திமுக ஆட்சிக்கு வந்தோடனே. அதே மாதிரி இதுக்கும் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அவங்க வந்து அதெல்லாம் ஆய்வு செஞ்சுட்டு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எல்லா இடத்துலையும் கைவிடணுங்கிற மாதிரி தான் அந்த அறிக்கையில சொல்லியிருந்தாங்க. அந்த அறிக்கை கூட வெளியே வராமல் தான் திமுக அரசு பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2023 ராமநாதபுரத்தில் ஒரு 20 இடத்துல வந்து நாங்கள் வந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்கணும், நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், இதுக்கு ஒப்புதல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அங்கே வந்து கேட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து எடுக்கணும்னு அனுமதி கேட்டிருந்தாங்க. அதுக்கு இப்போ மார்ச் மாதத்தில் அனுமதி கொடுத்துட்டதாகவும் செய்தி வந்து வெளியாச்சு. அப்போவே வந்து எதிர்ப்புகள் இருந்தது, எப்படி வந்து கொடுக்கலாம் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்குன்னு. எதிர்கட்சிகள் மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகளுமே வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்போ சமீபத்தில் இப்போ அது பெரிய விஷயமா மாறுச்சு, இந்த மாதிரி அனுமதி கொடுத்துட்டாங்க, எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது. அப்போ தான் தங்கம் தென்னரசு அமைச்சர் வந்து ஒரு அறிக்கையோடு வராரு. அந்த அறிக்கையில் ONGC வந்து இந்த மாதிரி சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்துக்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்க நேரடியா வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க, அந்த செய்தி தமிழ்நாடு அரசு கவனத்துக்கு இப்போ வந்திருக்கு அப்படின்னு அந்த அறிக்கையில சொல்லியிருக்காரு. அதாவது சுற்றுச்சூழல் ஆணையம் கொடுத்ததே இவங்களுக்கு தெரியாத மாதிரி ஒரு அறிக்கையில வந்து சொல்லி அதை உடனடியாக திரும்ப பெறணும் அப்படிங்கிறது வந்து அந்த அனுமதியை வந்து திரும்ப பெறணும்னு சொல்லி நாங்கள் உத்தரவு போட்டோம். முதலமைச்சர் வந்து ஒரு விஷயத்துல திடமா இருக்காரு, ஹைட்ரோ கார்பன் எடுக்க எப்போதுமே அனுமதி கிடையாது அப்படின்லாம் அந்த அறிக்கையில சொல்லியிருந்தாங்க. ஸோ இது பிரச்சனையானோன்னு அந்த அறிக்கை. அப்போ வந்து சுற்றுச்சூழல் ஆணையம் இவங்க கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கா, இல்லை எல்லாத்தையும் பார்த்துட்டு பெரிய எதிர்ப்பு இல்லைன்னா அப்படியே விட்டுருவோன்னு நினைச்சாங்களாங்கிறது 2 கேள்வி வருது நமக்கு. ஆனா எது எப்படியோ இப்ப தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் ரொம்ப உறுதியாக தான் சொல்றாரு, ஹைட்ரோ கார்பன் திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட மாட்டாதுன்னு நம்ம நம்புவோம். ஆமாம், சொல்லியிருக்காரு. இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தில் சில பிரச்சனைகள், என்னென்ன பிரச்சனைகள் வரும் இதை எடுக்கிறதுனால அப்படிங்கிற இதை வந்து சொல்றாங்க. இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை 1 கோடி லிட்டர் தண்ணீர் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதனால நிலத்தடி நீர் கம்ப்ளீட்டா காலியாக வாய்ப்பு இருக்கு, விவசாயம் வந்து செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படலாம்னு சொல்றாங்க. இன்னொன்று அந்த இடமே உப்பு நிலமா மாறிடும் அப்படிங்கிற இதுவுமே இருக்கு. இன்னொன்று ரசாயனத்தோட அந்த தண்ணி கலந்து அது பக்கத்தில் உள்ள நீர்நிலைகள்ல கலக்கும்போது அதை எடுத்துக்கும் போது புற்றுநோய் வரலாம், மூச்சு திணறல் வரலாம், சுவாச பிரச்சனை வரலாம். இப்படி எக்கச்சக்க பிரச்சனை வந்து நம்ம நிலத்துக்கும் இருக்கு, அங்க வாழ்ற மனிதர்களுக்கும் வரும் அப்படிங்கிறது தான் இந்த இதுல உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பா இருக்கும். அதனாலதான் அனுமதிக்க கூடாதுன்னு மக்களும் சரி, மீத்தேன் திட்ட எதிர்ப்பு குழு அவங்க எல்லாமே போராடிட்டு இருக்கிறாங்க. பட் அதை எங்கேயுமே அனுமதிக்க கூடாதுங்கிறது தான் நம்மளோட நிலைப்பாடுமே. துணை குடியரசுத் தலைவருக்கு எவ்வளவு சம்பளம்னு கேட்டிருக்காரு கார்த்திங்கிற நேயர். ஜெகதீப் தங்கர் ஒவ்வொரு மாசமும் 4 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்தாரு. இப்ப அவருக்கு பென்ஷன் அதுல சரிப்பாதி 2 லட்ச ரூபா வரைக்கும் போகும்னு வந்து சொல்றாங்க. ஆமா, இப்ப ஜூலை 21 போயிட்டாரு அப்படிங்கிறனால அந்த 9 நாள் சம்பளம் வராதுல்ல. அதெல்லாம் எப்படி கணக்கிட முடியும், அவங்கதான் கணக்கிட முடியும். சரி, ஓகே. ஆனா என்னென்ன பாதுகாப்பு அப்படின்னா Z+ பாதுகாப்பு, அதே மாதிரி தேசிய பாதுகாப்பு படை இருப்பாங்க, டெல்லி காவல் படை இருப்பாங்க, CISF படை இருப்பாங்க. இவ்வளவு பேர் பாதுகாப்பு குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவருக்கு. இவ்வளவு பேர் இருந்துமே அவர் இப்ப எங்க இருக்காருங்கிறதே நமக்கு தெரியாத அளவுக்கு வச்சிருக்கிறாங்க. ஆமா, அதான் சொன்னாரு அமித்ஷா உடல்நிலை சரியில்லைன்ட்டு. அது ஒரு மாசம் கழிச்சுதான் வந்து சொன்னாங்க. சரி, தனி டாபிக் நம்ம போன வாரம் கூட டீட்டெயிலா அதை பத்தி பேசியிருந்தோம். இதெல்லாம் தாண்டி டெல்லியில ஒரு பெரிய பங்களா இருக்கு, அரசு பங்களா இருக்கு. அவருக்கும் சரி, ஒரு குடும்பத்துக்கும் சரி மருத்துவ சிகிச்சை முழுக்க இலவசம் தான். எய்ம்ஸோட ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் தாண்டி விமானம் ஆகட்டும், ரயில் ஆகட்டும், இல்லை எந்த வகையான போக்குவரத்துல போனாலுமே அதுவுமே வந்து ஃப்ரீ தான் உங்களுக்கு அந்த 5 வருஷத்துக்கு. ராதாகிருஷ்ணனுக்கு இப்போ இதெல்லாம் ஆமா, ராதாகிருஷ்ணனுக்கு 4 லட்ச ரூபா சம்பளம். எங்கிருந்து எங்க பிறந்தாலும் அவருக்கு வந்து ஃப்ரீ, மெடிக்கல் ஃப்ரீ, பங்களா ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ தான். இனிமேட்டு அவருக்கு அவர் ஃப்ரீயா செயல்பட முடியுமா? எந்த அழுத்தமும் இல்லாம. அது டவுட்டு. அழுத்தம் தேவைப்படாதுன்றாங்க. ஏன்னா வந்து அதுக்கு தான் அந்த RSSல இருந்து வந்து ஒரு நபரையே இந்த வாட்டி பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கட்சிக்குள்ளே சொல்றாங்க, பிஜேபிக்குள்ளேயே. ஆனா அவர் வந்து ரொம்ப ஃப்ரீயா தான் செயல்படுவார். அது காரணம் என்னன்னா, அவர் வேலை பார்க்க போறதே கிடையாது. கையெழுத்து போடுனா கையெழுத்து போட போறாரு, இதை பத்தி பேசுனா பேச போறாரு, அவ்வளவுதானே. எதிர்கட்சிகளை ஹேண்டில் பண்ணும்ல நடுவில் உட்காந்து ராஜ்யசபா, அது ஒரு டாஸ்க் தான் அவருக்கு. பார்ப்போம் எப்படி பண்றாருன்னு. முக்கியமா கமல்ஹாசன் CP ராதாகிருஷ்ணன் என்ன பேசிப்பாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா கோவையில வேற இவர் நின்றுருக்காரு, கமல் வேற, அவர் அங்கிருந்து MP ஆனவரு. ஆமா. முத்துக்குமாருங்கிற நேயர் வந்து வரதட்சணை குடும்பம் அதிகமாயிட்டே இருக்குல்ல, அதை பத்தி பேசுங்கன்னு வந்து சொல்லியிருக்காரு. நம்ம டேட்டாவோட வந்து பேசுவோம். தேசிய குற்ற ஆவண காப்பகம் 2020 தகவல் படி இந்தியா முழுக்க 7045 மரணங்கள் இந்த வரதட்சணை கொடுமையாக நடந்திருக்கு.
அதற்கு பிறகு 2022 வந்த அந்த டேட்டா படி 6516 வந்திருக்கு. அதற்கு பிறகு இது வரைக்கும் டேட்டா வரல. என்சிஆர்பி வந்து என்ன பண்றாங்கன்னே தெரியல, டேட்டாவே வர மாட்டேங்குது. 3 வருஷமா இது வரைக்கும் வரவே கிடையாது. அந்த டேட்டா படி பாக்குறப்ப அதிகபட்சமா ஊபியில தான் 2142 பேர் இறந்து போயிருக்காங்க. 1 லட்சம் பேர்ல அங்க 1.9 பெண்கள் வரதட்சணை கொடுமையால மரணம் அடைகிறாங்க. 2வது இடம் வந்து பீகார் 1057 பேரு, மத்திய பிரதேசத்துல 520 பேரு, அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால்ல 427 பேரு, தமிழ்நாட்டுல 29 பேரு. இது நம்ம கம்மின்னு நம்ம எடுத்துட்டு சந்தோஷம்லாம் பட முடியாது. ஆனா தமிழ்நாட்டுல படிப்படியா கம்மியா இருக்குங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இதே 2001 எடுத்து பார்த்தோம்னா அந்த ஆண்டு முழுக்க 191 பேர் இந்த வரதட்சணை கொடுமையில இறந்து போயிருக்காங்க 2001. அடுத்து 10 வருஷம் கழிச்சு பார்க்கலாம். 2011 152 பேர் இறந்து போயிருக்காங்க. ஒரு 40 பேர் கம்மியா இருக்கு. அடுத்து 2021 பாக்குறப்ப 27 பேரு, இப்ப 2022 பாக்குறப்ப 29 பேர் தமிழ்நாட்டுல வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க. என்னன்னா வரதட்சணை தடுப்பு சட்டம் அந்த ஐபிசி 304B இதெல்லாம் கொண்டு வந்திருந்தா கூட இன்னும் குறையல அப்படின்னு தான் சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி பிசிக்கல் வைலன்ஸ் இருக்கு, அந்த செக்ஸ் டார்ச்சர் கூட இருக்குன்னு சொல்றாங்க அந்த வரதட்சணை கொடுமை கூட. ஆமா ஆமா, சமீபத்துல கூட யூபியில நடந்த ஒரு விஷயத்த பார்த்தோம். ஒரு பெண்ணை எரிச்சிட்டாங்க, அதுக்கு பின்னாடி வரதட்சணை கொடுமை இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. அது மாதிரி நிறைய நம்ம இங்கே பார்த்தோம். கொங்கு பகுதியில ரித்தன்யா அவங்களோட மரணம், அதுக்கு அடுத்தடுத்து நடந்த சில மரணங்கள். அதை வச்சு அந்த கேள்வியும் கேட்டுறாங்க நம்ம வந்து கணிக்க முடியுது. ஆனா என்னன்னா வரதட்சணை கொடுமைங்கிறது எந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாதுன்னு நம்ம வந்து நினைக்கிறோம். அதுக்கு போதிய விழிப்புணர்வு தேவை. பெண் கல்வி வந்து அவசியம். குறிப்பா அந்த பசங்களை பெற்ற அம்மா அப்பாக்களுக்கு, அந்த சொந்தக்காரங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கணும். அதுக்கு சட்டங்கள் கடுமையா தான் இருக்கு, தண்டனை கடுமையா தான் கொடுக்கப்படுது. இன்னும் இந்த மாதிரி தண்டனைன்னு அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்றவங்க பின்வாங்குவாங்க, பயப்படுவாங்க. கருத்துரை பதிவு பிடிச்சிருக்கோம் நம்புறோம். நன்றி. 91 ஆண்டுகள் பாரம்பரியம், 5 தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ். ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ்பிஎஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. இன்றே கேட்டு வாங்குங்கள்.